எல்லோருக்கும் வணக்கம். இன்டெலிஜென்ட் பீப்புள் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஆளுகளை பற்றி சில நாட்களுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். அவங்க பண்ண வேலையை பார்த்தீங்களா நண்பர்களே? கரெக்டாக 23,000 பக்கத்தில் வித்துட்டுட்டு 23,100 பக்கத்தில் வித்துட்டுட்டு இப்போ போய் கணக்கு படி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட் பக்கம் லாபம். இனி அவங்க என்ன பண்ணுவாங்க? மோஸ்ட்லி இங்கே வெள்ளம் விற்று விட்டதை மேபி கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட்டில் இங்கிருந்தே இனி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிப்பாங்க. 22,500 வரைக்கும். அதே மாதிரி இது வரைக்கும் பணம் போட்டுட்டு புதுசாக கூட மறுபடியும் 21,800 வந்தால் பணம் போட்டு இங்கிருந்து மேலே போனால் மறுபடியும் விற்று விட்ருவாங்க. ஸோ சப்போர்ட்டில் வாங்கி ரெசிஸ்டன்ஸில் விற்று விட்ற பலே கில்லாடிங்க தான் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட். இந்த தடவையும் அவங்களே ஜெயிச்சிட்டாங்க. ஸோ நல்ல நல்ல சப்போர்ட்டாக பார்த்து கண்டுபிடிச்சி வாங்குறாங்க. நல்ல நல்ல ரெசிஸ்டன்ஸ் வரும்போது விற்று லாபத்தை எடுத்துடுறாங்க. அருமையான வேலை. அப்போ நீங்கள் கேட்கலாம், அவங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக மேலே போயிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அங்கே போய் விற்கிறக்கும் ஷேர் வச்சுருப்பாங்க. ஸோ 25,000 போய் விற்கிறதுக்கு ஷேர்ஸ் வச்சுருப்பாங்க. 30,000 நிஃப்டி போகையில் ஷேர்ஸ் விற்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. 40,000 போகிறக்கும் அங்கேயும் ப்ராஃபிட் புக் பண்ணணும். லைஃப் டைம் ஹோல்டிங் பண்ணுறதுக்கும் சில ஷேர்ஸ் பகுதியாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கீழே வர்ற மாதிரி இருந்தால் பணம் ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் ஒவ்வொரு 500, 1000, 2000 பாயிண்ட்லையும் பணம் போடுறதுக்கு பணம் வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கக்கூடிய ஆளுங்க என்றைக்குமே வெற்றி தான். நண்பர்களே, இண்டோகோ ரெமெடிஸ் அப்படின்ற ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவனுடைய ப்ரைஸ் பேட்டர்ன் பார்க்கும்போது அவனுடைய பழைய காலம் 2021 இந்த ரேட்டெல்லாம் வந்தால் கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போகிறதுக்கு தான் பார்த்துருக்கான். இது வரைக்கும் உடச்சதா சரித்திரம் இல்லை 2021 அப்போ இந்த முறை 2024 சப்போர்ட் எடுத்தால் மேபி ஒரு ஷேருக்கு ஒரு 100 ரூபா எதிர்காலத்தில் ஏறக்கு ப்ராபபிலிட்டி அப்படின்றது இருக்குது. இந்த சமயத்தில் இந்த இண்டோகோ ரெமெடியில் என்ன ஒரு வித்தியாசமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் 19% பக்கம் இருக்குது. இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டும் தற்சமயத்துக்கு இப்போ வரைக்கும் பெரிய அளவில் வளர்ச்சி இல்லை. 600 கோடியிலிருந்து 1,800 கோடின்றது வளர்ச்சி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ப்ராஃபிட் கணக்கு பார்க்கும்போது பெரிய அளவில் வளர்ச்சி இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடியே 43 கோடி லாபம் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ அரௌண்ட் 97 கோடி 100 கோடி அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. பட் ஸ்டில் இருந்தாலும் இந்த ஷேரை நம்பி பல பேர் பணம் போட்டு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு சந்தோஷம் வரணும்னா இந்த ஷேர் கரெக்டாக இந்த சப்போர்ட்லேருந்து ஒரு 50 to 100 ரூபாயாவது ஒரு ஷேருக்கு மேலே ஏறி வரணும். நண்பர்களே, எல்டிடிஎஸ்னு ஒரு ஷேர் நல்ல பெரிய ஷேர் தான். இந்த எல்என்டி டெக்னாலஜி ஷேர் இவன் கரண்ட் ரேட்லேருந்து மேலே ஏறினா இவனுக்கு ஒரு மரியாதை. அதாவது ஒரு 1000 ரூபாய் ஏறிச்சுனா கூட இந்த ஷேரை வாங்கி வச்சவங்களுக்கு சரி பரவாயில்லப்பா, எல்டிடிஎஸ் அப்படின்ற ஒரு ஷேரை நல்ல ஒரு சப்போர்ட் ரேட்டில் பிடிச்சேன், மேல் நோக்கி திரும்புற மாதிரி தெரிஞ்சான், ஒரு 1000 ரூபாய் ஏறிச்சு அப்படின்ற மாதிரி சொன்னால் இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு இதுக்கு ஒரு மரியாதை. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ஷேர்லாம் வந்து சும்மா இன்ஃபோசிஸ் மாதிரியோ டிசிஎஸ் மாதிரியோ ரொம்ப ஸ்லோவாக ஏறுறதில்ல. ஏறுற மாதிரி இருந்தால் கண்டினியூஸாக ஏறித்தான் காமிச்சிருக்கான். அதே மாதிரி பாரபட்சம் இல்லாமல் இறங்குற மாதிரி இருந்தாலும் கண்டினியூஸாக இறங்கி தான் காமிச்சிருக்கான். ஸோ ஒருவேளை இந்த ஷேர் பிக்கப் ஆகி ஒரு 6 மாதம் கழிச்சு இந்த வருஷம் டிசம்பரில் பார்க்கும் பொழுது ஒரு 5,700 ரூபா ஒரு ஷேருக்கு 1000 ரூபா ஏறிச்சுன்னா இந்த ஷேருக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அடடடா, மன்னன் பூங்குளத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல வண்ண மீன்கள் அப்படின்ற மாதிரி 14% ஏறி இருக்கானுங்க இந்த செருப்பு கம்பெனி கேம்பஸ். இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ற மாதிரி 15% ஏறி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய ரிசல்ட்டை காரணமாக சொல்கிறாங்க. மார்ச் 2021 அது போன்ற ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போவே சேல்ஸ் அப்படின்றதெல்லாம் இருந்தாலும் இப்போ நல்ல ப்ராஃபிட். இப்போ நம்ம பார்க்குறது வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்லாம் மார்ச் குவார்ட்டரில் பார்க்குறோம். 33 கோடி அப்படின்றது. அதுக்கு முன்னாடி இருக்கிறத கூட நீங்கள் பார்க்க வேண்டாம். இதுக்கு முன்னாடியே 48 கோடி 55 கோடிலாம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஒரு 4 குவார்ட்டரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய லாபம் வளர்ச்சியில் இருக்குது. ஏதோ ஒன்று எப்படியாவது இன்னைக்கு அதை 15% மேலே ஏற்றி விட்டாங்க. இந்த சமயத்தில் தான் நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்ன அப்படின்னா, லைஃப் ஹை 2022 ஒரு லைஃப் ஹை 640 ரூபா அப்படின்ற மாதிரி வந்திருக்கான். அப்போ இங்கிருந்து சரியா ஒரு 20% இறங்கும் போது ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாரு. அல்லது அங்கிருந்து சரியா ஒரு 40% வரும்பொழுது அங்கே இன்னொரு 2 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாரு. அல்லது அங்கிருந்து சரியா ஒரு 60% இறங்கும் பொழுது அங்கே ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாருன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த 3 பேர்த்தையுமே இந்த ஷேர் இன்னும் காப்பாற்றி விடல. அப்படி இந்த 3 பேர்த்தையுமே காப்பாற்றி விடுற மாதிரி இருந்தால் இன்னும் சரியாக 6 மாதத்துக்குள்ள இவன் ஒரு 360 ரூபா வரணும். அதை நம்ம பார்க்கணும் அப்படின்றத என்னுடைய கருத்து. நான் நிறைய ஷேர்களில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு லாபம் செஞ்சு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியா. ஸோ இது லாபம் செய்யறான். அதே மாதிரி இந்த கம்பெனி வந்து இப்போ வரைக்கும் டிவிடெண்ட் கொடுக்கல. மேபி டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருந்தால் வேகமாக ஏறி இருப்பான்.
இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஷேர் கீழே இறங்கும் பொழுது அவன் திரும்பி ஏறக்கு ஏதாவது ஒரு இடத்துல இருந்து இந்த மாதிரி 10%, 20%, 30% ஏறக்கு அவனுக்கு சான்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த சமயத்தில் வந்து ஒரு நல்ல ஷேர் எப்பாவது இறங்கி கிடைக்கல. இப்போ கூட பார்த்தோமே LTTS அப்படின்னு ஒரு ஷேர், இண்டோகோ ரெமடிஸ் அப்படின்ற ஒரு ஷேர், இது போன்ற நல்ல நல்ல ஷேர்கள் இறங்கி கிடக்கும் பொழுது அதை அக்குமுலேட் பண்ணும்பொழுது மேபி ஹையர் ப்ராபபிலிட்டியில் லாபத்துக்கு வந்துடும். ஆனால் அதுக்குன்னு போய் கும்பா குட்டி ஷேர்லாம் கை வச்சிடக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு பேடிஎம் ஷேர்னு இருக்குது, ஸ்பார்க்னு ஒரு ஷேர் இருக்குது. இதெல்லாம் ரோட்டில் போக போக பர்ஸில் ரொம்ப கனமாக இருக்குன்னு சொல்லி பணத்தை தூக்கி கீழே போட்டு போகிற மாதிரியான பார்ட்டிகளுக்கு தான் இது கரெக்டு. ஏன்னா அவங்க தான் எல்லாத்துலேயுமே போய் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. நம்மகிட்ட கொஞ்சோண்டு பணத்தை வச்சுக்கிட்டு நல்ல நல்ல ஷேராக தான் பார்த்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுலேயும் குறிப்பாக என்னுடைய ஆராய்ச்சியில் இந்த மாதிரி 20%, 40%, 60%, 80% இறங்கின பங்குகள், நல்ல லாபமாக இருக்கக்கூடிய பங்குகள், டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள், என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி யூட்டர்ன் போட்டு மேலே வந்துடுறான். நண்பர்களே, சமீபத்தில் ஒரு ஷேரை வாங்கி ஏதாவது சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி வாய்ப்புள்ள சில ஷேர்களை பார்த்துட்டு இருந்தோம். அதில் இந்த அஜந்தா ஃபார்மானுடைய பைபேக், அதாவது 30ஆம் தேதி இருந்ததுனா தான் நம்ம அந்த பைபேக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நாளைக்கு 30ஆம் தேதி ஆனந்த் ரதி அப்படின்ற ஷேர், அதுவுமே வந்து பைபேக்கு நம்ம எலிஜிபிள் அப்ளை பண்ணணும், அந்த டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா 3 ஜூனுக்கு முன்னாடியே அந்த ஷேரை வாங்கி வச்சிருந்தா தான் அதுக்கு எலிஜிபிள். ஸோ இந்த 2 முக்கியமான நியூஸ். அதே மாதிரி இந்த அத்வானி ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் யாராவது வச்சிருக்கீங்களா, அவங்க ஒரு இன்ட்ரீம் டிவிடெண்ட் 80 பைசா கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். அடடடா, இந்த GlaxoSmithKline பாருங்க 32 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ஒரு ஷேருக்கு. சூப்பருங்க. இங்கே பார்த்தீங்களா, இப்போ தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பேசிட்டு இருந்தோம். ஏதாவது ஒரு உச்சியிலிருந்து ஒரு 20% பக்கம் இறங்கக்கூடிய பங்குகள், அது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், மேபி திரும்பி ஏறலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில் இந்த GlaxoSmithKline ரொம்ப வேகமாக 25% பக்கம் இறங்கி மறுபடியும் அங்கிருந்து அவனுடைய பழைய கையை போயிட்டான். அப்போ இதுக்கு அவன் எடுத்துக்கொண்ட நாட்கள் எவ்வளவு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னு வச்சிங்களேன், ஆல்மோஸ்ட் ஒரு 3 மாதம், ஆல்மோஸ்ட் மார்ச் கிட்டேயே வந்துட்டான். அங்கிருந்து இப்போ நம்ம மே மாதம் கடைசியில் பார்க்குறோம், பழைய கை வந்துட்டான் பாருங்க. ஸோ டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் எப்பெல்லாம் ஒரு லோ ரேட்டில் வருதோ அப்பெல்லாம் அவன் திரும்பி மேல் நோக்கி போறக்கு தான் அப்படின்றது என்னுடைய கருத்து. அட கொடுமையா, இன்னைக்கு மீடியாவில் ஏதாவது ஷேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, மேல் நோக்கி கீழ் நோக்கி நல்ல வால்டிலிட்டி இருக்கக்கூடிய ஷேர்னு பார்க்கல. ZF கமர்ஷியல் வெஹிக்கிள் இதெல்லாம் 2-3 நாள்லயே நல்லா மேலே ஏறி வந்துட்டான், 22% ஏறி வந்துட்டான். இன்னைக்கு வந்து இதை கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்தில் மீடியாக்களில் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து 4% கும்பா பாடியிருக்கான். இவங்கெல்லாம் வந்து 4 நாளைக்கு முன்னாடியே 27ஆம் தேதியே நியூஸில் கவர் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். நண்பர்களே, இன்னைக்கு 165 பாயிண்ட் இறங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நான் ஒரு முதலீட்டாளராக யோசிச்சு பார்க்குறேன். மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் பணம் போட்டு வச்சிருக்கேன், ஃபிக்ஸட் டேர்ம் டெபாசிட்லேயும் பணம் போட்டு வச்சிருக்கேன் பேங்க்கில், அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் டைரக்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலியமாகவும் பணம் போட்டு வச்சிருக்கேன். இதில் எனக்கு எங்கே அதிகமாக பயம் வருது அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் பயம் வருது. இப்போ இதே மியூச்சுவல் ஃபண்டுனா ஏதோ ஒரு வகையில் தைரியமாக இருக்கா, ஏன்னா பாஸ்ட் ரெக்கார்ட் அப்படி சொல்லுது. மார்க்கெட் இறங்கும்போது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போட்ட பணம் லாஸுக்கே வர மாட்டேங்குது. அதே மாதிரி மார்க்கெட் திரும்பி ஏறும்பொழுது நல்ல லாபம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றான். அப்போ ஆனால் ஸ்டாக்குகளில் பார்க்கும்போது நம்மளுக்கு பயம் வருது அப்படின்னா இதை விட பெரிய லாபமெல்லாம் புக் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் மார்க்கெட் இறங்கும்பொழுது நம்மளுக்கு இதில் பயம் வருதுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அது கும்பா ஷேர்கள் எடுத்து வைக்கிறதுனால தான் பயம். மற்றபடி எதுக்கு பயப்படணும்? இறங்குச்சுன்னா நல்ல ஷேராக இருந்ததுன்னா கீழே லைஃப் ஹையிலிருந்து 80% கீழே போனாலும் மறுபடியும் மேலே வந்துடுவான். ஒன்று ஏவரேஜ் பண்ணுறதுக்கு பணம் இருக்கணும். ரிசல்ட்டை காரணமாக வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க இந்த 4 ஷேர்கள். IRCTC, MTech, NBCC, ஆஸ்ட்ரேடியம்லாம் நல்லா முன்ன வால்டிலிட்டி ஆகி ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட்டில் நாளைக்கோ அடுத்த வாரத்தில் இம்பாக்ட் ஆகக்கூடிய ஸ்டாக்குகள் அப்படின்ற மாதிரி நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் இந்த GMR ஏர்போர்ட்ஸ் எல்லாம் எப்படியாவது அடுத்த வாரத்தில் ஒரு 100 ரூபாய் வந்து தொட்டுட்டான்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உனக்கு 100 ரூபாய் தொடணுமா, ஆசையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே 50 ரூபா போயிட்டான்னா அப்புறம் நாங்கள் போய் ஏவரேஜ் பண்ண வேண்டியதுதான். அதானே இன்னைக்கு HDFC பேங்க் ஹெல்ப் பண்ணல, அதனால தான் நம்மளுடைய மார்க்கெட் கொஞ்சம் ததீனத்துவம் பாடிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு யார் காரணம்னா HDFC பேங்க். போன வாரம் ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு அவனே இறங்கின சைடில் போய் உட்காந்துக்கிட்டதுனால தான் இன்னைக்கு மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தவே முடியல. 170 பாயிண்ட் காலி. நண்பர்களே, இந்த LTI மைண்ட்ரி ஒரு அருமையான ஷேர் தான். அதாவது இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த நியூஸின் அடிப்படையில் அந்த ஷேர் ப்ரைஸை மேலே கொண்டு வருமா? அதாவது அவங்களுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஜூன் 26 நடக்க போகுது. இன்னும் 20 நாளைக்கு மேலே இருக்குது. அந்த 20 நாளில் இந்த நியூஸ் ஏதாவது ஒன்று ஃபோக்கஸ் பண்ணி ஏதாவது மேலே ஏற்றி விடணும் அப்படின்ற மாதிரி வச்சு மேலே கொண்டு வந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஷேரும் 6500 பக்கத்தில் வர வேண்டியது இருக்குது. இந்த ஒரு மாதத்தில் இது நடக்குதா? கடைசிக்கு ஒரு 5500 வந்துச்சுன்னா கூட சந்தோஷம்தான். ஸோ
ஸோ எல்டிஐ மைண்ட்ரி கரெக்டாக சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த சப்போர்ட்டை எடுத்துட்டு கொஞ்சம் பாசிட்டிவ்னஸ் காட்டுறான். டெக்னிக்கலி ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃபண்டமெண்டலி ஏதாவது ஒரு நியூஸ் வரணும், அந்த வகையில் ஒரு நியூஸ் அப்படின்றது வந்துடுச்சு. அதை பேஸ் பண்ணி இங்கிருந்து ஒரு 10% இந்த எல்டிஐ மைண்ட்ரி ஏறுதா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். நண்பர்களே, கார்பரேட் ஆக்ஷன் சம்பந்தமாக பைபேக்கோ அல்லது ரைட்ஸோ ஏதாவது உங்கள் கண்ணில் பட்டிருந்ததுன்னா தெரியப்படுத்துங்க. என் கண்ணில் பெருசாக ஒன்றும் தட்டுப்படல. இந்த நக்கோடான ஒரு ரைட்ஸ் என் கண்ணில் பட்டுச்சு, பட் ஸ்டில் அதெல்லாம் எனக்கு பெருசாக இம்ப்ரெஸ் இல்லை. ஏதாவது ஒரு நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஹை ப்ராபபிலிட்டி இருக்கக்கூடிய கார்பரேட் ஆக்ஷன் ஏதாவது உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா தெரியப்படுத்துங்க. நண்பர்களே, இந்த பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ், உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல யாராவது வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சிருக்கீங்களா? நான்லாம் போட்டு வச்சிருக்கேன். இன்னைக்கு இந்த 2 ஷேர் இறங்கிட்டு இருக்கு. நல்லா ஹெவியாக இறங்கினா என் வாட்ச் லிஸ்ட்டில் நான் போட்டு வச்சிருக்கேன். நல்ல ஒரு சப்போர்ட் ரேட் வந்ததுன்னா நான் தெரியப்படுத்துகிறேன். நண்பர்களே, இந்த ட்ரீம் ஃபோக்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி. இன்னைக்கு ஒரு 3.25% பக்கம் இறங்கியிருக்கான். இவனுடைய 1 இயர் பீரியடில் பார்த்தீங்கன்னாலும் ஆல்மோஸ்ட் 14% இறங்கியிருக்கு. பட் அவனுடைய ஹை பார்த்தீங்கன்னா 800 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் இப்போ 500 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் இவனுடைய ஃபால்லாம் நிறுத்திட்டான். ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கிறதுனால மேபி இவன் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் மேலே வருவான். ஏன்னா இண்டஸ்ட்ரி பிஇ பொறுத்த வரைக்கும் முதல்ல எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்கு போல. பட் அவனுடைய பிஇ அப்படின்றது இப்போ கொஞ்சம் கம்மியாகிட்டே வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனியினுடைய கடன் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது ஒரு தகுதியான கம்பெனி மாதிரி தான் தன்னைத்தானே காமிச்சிக்கிறான். என்னைக்காவது ஒரு நாள் எப்படி இந்த கேம்பஸ் ஆக்டிவேர் ஷேரில் திடீர்னு 15% ஏறி நின்றுக்கிட்டு இருந்தான், அதே மாதிரி இவன் என்னைக்காவது ஒரு நாள் ஏறி நிற்பான். அது இங்கிருந்து ஒரு 50% இறங்கினதுக்கப்புறம் ஏறுவானா அல்லது இங்கிருந்தே ஏறுவானா அப்படின்றதான் தெரில. நண்பர்களே, இந்த டாடா ஸ்டீலில் நல்லா மேல் நோக்கி போய்கிட்டே இருந்தால் 200 ரூபாய் போய் தொடர மாதிரி நல்ல மேலே வந்துகிட்டு இருந்தான். இந்த சமயத்தில் 177 ரூபா வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டினுடைய சுணக்கத்தினால அப்படியே ஸ்லோ தான் ஆகிட்டு இருக்கான். மற்ற ஷேர்லாம் இறங்கியிருக்கு, பட் இவன் ஸ்லோ தான் ஆகிட்டு இருக்கான். ஸோ மார்க்கெட் திரும்பும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இவனை தான் முதல்ல கொண்டு 200 ரூபா உட்கார வைப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நண்பர்களே, நம்ம இப்போ 2 ஷேர் பார்க்க போகிறோம். ரெண்டுமே வந்து சப்போர்ட்டில் தான் இருக்கான். ஏதாவது மேலே வருமா, ஆண்டவன் இதை காப்பாற்றுமா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதாவது நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜுனைப்பர் அப்படின்ற ஹோட்டல்ஸில் வந்து ஒரு முக்கியமான இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் 2 முறை சப்போர்ட்லேருந்து நல்லா எகிர்ன பங்கு தான். அதுக்கப்புறம் சப்போர்ட் வந்து ஒன்றும் பெருசாக ஏறவே இல்லை, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த முறை இங்கிருந்தேவோ அல்லது இன்னும் கொஞ்சம் கீழே வந்து போனாவோ எப்படி இந்த வருஷ கடைசிக்குள்ள ஒரு 520 ரூபா அல்லது 600 ரூபா வருவானா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த அதானி வில்மரும் பாவம் இந்த ஸ்டாக்கை வாங்கி வச்சுட்டு பல பேர் நொந்து போய் வந்திருக்காங்க. இந்த 2024 இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலில் சப்போர்ட்டை உடைக்க மாட்டேங்கிறான். அந்த லெவல்லையே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த ஷேர் ஏதாவது ஒரு வகையில் அவனுடைய பழைய கை 400 ரூபா வந்துச்சுன்னா கூட ஒரு ஷேருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 15% மேலே ப்ளஸ் இருக்குது. 400 ரூபா வருது அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.